தெங்கு மைமூன் தலைமை நீதிபதி பதவியில் தொடர்ந்து நீட்டிப்பதற்கு அரசு பரிசீலிக்கும் அன்வார் தகவல். சமிக்ஞை பராமரிப்பு பணிகளால் மே 24 முதல் 26 வரை KTM கொம்யூட்டர் ETS ரயில் சேவை தடங்கல். பினாங்கு பயாலபாஸில் மகனை நாய்குண்டில் அடைத்த பெற்றோரின் கொடூரம், ஆசிரியரின் தயவால் அம்பலம். 2025 ஆண்டு இறுதிக்குள் நாடு முழுவதும் 10,000 மின்சார வாகன EV சார்ஜிங் நிலையங்கள் மலேசியா இலக்கு. 597 சட்டவிரோத குடியேறிகள் கைது, புத்தாலிங்கயா மென்தாரி கோட்டில் அதிரடி நடவடிக்கை. தலைமை நீதிபதி துன் தெங்கு மைமூன் துவான் மார்ட்டின் பதவிக்காலத்தை நீட்டிப்பது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்திருக்கிறார். நாட்டின் முதல் பெண் தலைமை நீதிபதியான தெங்கு மைமூன் கட்டாய ஓய்வு வயதான 66 எட்டியவுடன் ஜூன் 30ஆம் தேதியன்று ஓய்வு பெறவுள்ளார். தெங்கு மைமூனின் பதவி நீட்டிக்கப்படுமா என்று கேட்டபோது, நாங்கள் அதனை பரிசீலித்து வருகிறோம் என அன்வார் சுருக்கமாக பதிலளித்தார். 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஹில்டன் கோலாலம்பூரில் ஹடிகா பஹாசா 2025 மீண்டும் தொடக்கி வைக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் அன்வார் இந்த தகவலை வெளியிட்டார். தெங்கு மைமூன் மேல்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் தான்ஸ்ரீ அபாங் இஸ்கண்டார் அபாங் அஷீம் மற்றும் கூட்டரசு நீதிமன்ற நீதிபதி தான்ஸ்ரீ நளினி பத்மநாதன் ஆகியோருடன் சேர்ந்து தங்கள் பதவிக்கால நீட்டிப்புக்காக இன்னும் காத்திருப்பதாக தெங்கு மைமூன் கூறியதாக செவ்வாய்க்கிழமையன்று தகவல் வெளியானது. கட்டாய ஓய்வு வயதை எட்டிய அபாங் இஸ்கண்டார் ஜூலை 1ஆம் தேதியும் நளினி பத்மநாதன் ஆகஸ்ட் 21ஆம் தேதியும் ஓய்வு பெறவிருக்கின்றனர். டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள். 2025ஆம் ஆண்டிறுதிக்குள் நாடு முழுவதும் 10,000 மின்சார வாகன EV சார்ஜிங் நிலையங்களை அமைப்பதை இலக்காக கொண்டிருப்பதாக தாய்லாந்தில் நடைபெற்ற இரவு விருந்தொன்றில் உரையாற்றிய துணை பிரதமர் டத்தோஸ்ரீ ஃபடிலா யூசுப் தெரிவித்துள்ளார். 200க்கும் மேற்பட்ட மலேசியர்கள் கலந்து கொண்ட இந்நிகழ்வில் மலேசியாவை மின்சார வாகன உற்பத்தி மற்றும் புத்தாக்க மையமாக மாற்றும் நோக்கிலும் இந்த அமலாக்கம் திட்டமிடப்பட்டுள்ளதென்று எரிசக்தி மாற்றம் மற்றும் நீர்மாற்ற அமைச்சராகவும் இருக்கும் ஃபடிலா கூறியுள்ளார். மேலும் தற்போது நமது நாட்டில் சபா சரவா உட்பட நேரடி மின்னோட்ட DC சார்ஜர்களுக்கான தேவை அதிகமாக இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இச்சிக்கலை களைவதற்கு பெட்ரோனாஸ் மற்றும் பிற தொழில்துறை கட்சிகளுடன் இணைந்து பணியாற்றி வரும் நிலையில் நெடுஞ்சாலைகள், கிராமப்புறங்கள் மற்றும் மலேசியா முழுவதும் போதுமான சார்ஜிங் நிலையங்களை உருவாக்க உறுதி கொண்டுள்ளதாக துணை பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். கப்போங் மற்றும் சலாசலாத்தான் இடையில் சமிக்ஞை பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் நாளை மே 24 தொடங்கி 26 வரை KTM கொம்யூட்டர் மற்றும் ETS ரயில் சேவைகள் பாதிக்கப்பட உள்ளன. புலாவ் சுபாங் பத்துகேவ் புலாவ் சுபாங் மற்றும் தஞ்சோங் பாலிம் KL சென்ட்ரல் தஞ்சோங் பாலிம் ஆகியவையே பாதிக்கப்படும் கொம்யூட்டர் ரயில் வழித்தடங்களாகும். இதனால் 50 நிமிடங்களுக்கு தாமதம் ஏற்படலாம் என்பதை தெரிவித்துக் கொள்வதாக KTMB நிறுவனம் அறிக்கை ஒன்றில் கூறியது. இவ்வேளையில் சனிக்கிழமைக்கான ETS ரயில் சேவை மாற்றமும் அறிவிக்கப்பட்டுள்ளது. படாங் பசார் சிகாமாட் மற்றும் பட்டவர்ட் சிகாமாட் வரைக்குமான பயணங்களுக்கான பிளாட்ஃபார்ம் மாற்றங்கள் KL சென்ட்ரல் மற்றும் கோலாலம்பூர் ரயில் நிலையங்களை உட்படுத்தியிருக்கும். ETS தாமதம் குறித்து பயணிகளுக்கு SMS வழியாக தகவல் தெரிவிக்கப்படும். எந்த ஒரு சூழலிலும் பயணிகளுக்கு உதவ ரயில் நிலையங்களில் பணியாளர்கள் தயாராக இருப்பர். தவிர பயணிகளும் தங்களின் பயணங்களை முன்கூட்டியே திட்டமிடுவதோடு KTMB செயலியில் மை ரயில் டைம் நிகழ்நேர வசதியை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த தற்காலிக சேவை தடங்கலானது ரயில் போக்குவரத்தின் பாதுகாப்பையும் அது ஆக்கப்பூர்வ சேவையை வழங்குவதை உறுதி செய்யும் முயற்சிகளின் ஒரு பகுதியாகும் என KTMB விளக்கியது.
நேற்றிரவு ஸ்லாங்கூர் குடிவரவுத்துறை அமைச்சர், மலேசிய காவல்துறை, பொது செயல்பாட்டு படை, தேசிய பதிவுத்துறை, மலேசிய குடிமை தற்காப்பு படை மற்றும் புத்தாலிஞ்சயா ஊராட்சி மன்றத்தோடு இணைந்து புத்தாலிஞ்சயா முந்தாரிக்கோட்டில் மேற்கொண்ட திடீர் பரிசோதனையில் மொத்தம் 597 சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சுமார் 300க்கும் மேற்பட்ட குடிவரவுத்துறை அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் பங்கு பெற்ற இப்பரிசோதனையில் பல்வேறு நாட்டை சேர்ந்த 1597 நபர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் என்று மலேசிய குடிவரவுத்துறை துணை இயக்குநர் ஜெனரல் ஜஃப்ரி எம்போதாஹா கூறியுள்ளார். கைது செய்யப்பட்டவர்கள் தகுந்த அடையாள ஆவணங்கள் மற்றும் கடப்பிதழ்களில் இல்லாமல் நாட்டில் வாழ்ந்து வந்தது இப்பரிசோதனையின் வழி கண்டறியப்பட்டுள்ளது. அதில் 11 முதல் 59 வயதுக்குட்பட்டவர்களில் 472 ஆண்கள் மற்றும் 125 பெண்கள் அடங்குவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பிடிப்பட்ட சட்டவிரோத குடியேறிகள் அனைவரும் மேல் விசாரணைக்காக குடிவரவு தடுப்பு கிடங்கில் வைக்கப்பட்டுள்ளனர் என்று ஜெனரல் ஜாஃப்ரி தெரிவித்துள்ளார். சட்டவிரோத குடியேறிகளுக்கு மட்டுமல்லாமல் அவர்களை பாதுகாக்கும் நபர்களுக்கு எதிராகவும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மலேசிய குடிவரவுத்துறை அறிவித்துள்ளது. நாளை டமான்சரா டாமாகில் நடைபெற திட்டமிடப்பட்டுள்ள லாஜாக் சைக்கிளோட்ட போட்டியின் ஏற்பாடு குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அந்த சைக்கிளோட்ட போட்டியை ஊக்குவிக்கும் காணொலியை சமூக ஊடக தளமான டிக்டாக்கில் தங்களது தரப்பு நேற்று கண்டறிந்ததாக புத்தாலிஞ்சயா மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் ஷாருல் நிசாம் ஜாஃபார் தெரிவித்தார். 29 வினாடிகள் கொண்ட அந்த காணொலியில் மே 24ஆம் தேதியன்று டமான்சரா டாமாகில் நடைபெறவிருக்கும் சைக்கிளோட்ட போட்டியை ஏற்பாடு செய்வது தொடர்பான தகவல்களுடன் இளைஞர்கள் குழு ஒன்று சாலையில் சைக்கிள் ஓட்டுவதை காட்டுகிறது என்று விசாரணையில் கண்டறியப்பட்டது. இதைத் தொடர்ந்து போலீசில் புகார் செய்யப்பட்டுள்ளதோடு 1987ஆம் ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தின் 81வது பிரிவின் கீழ் விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டுள்ளது. இது அனுமதியின்றி வாகனங்களை உள்ளடக்கிய போட்டியை நடத்துகிறது என்று வெளியிட்ட அறிக்கையில் ஷருல் நிசாம் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியை பற்றிய தகவல் தெரிந்த பொதுமக்கள் புத்தாலிஞ்சியா மாவட்ட போலீஸ் தலைமையகத்தின் நடவடிக்கை அறைக்கு அல்லது அருகிலுள்ள எந்த போலீஸ் நிலையத்திற்கும் தகவல் தெரிவிக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார். GM இந்தியன்ஸோடு விஜய் டிவி மீடியா பார்ட்னராக இணைந்து பிரம்மாண்டமாக வழங்கும் ஜோர் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 24 மே தொடக்கம் 2 ஜூன் வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோர் பார்வில் ஹோல்சேல் விலையில் சாரிகள், பஞ்சாபி சூட், லெஹங்கா, வெட்டிங் கலெக்ஷன்ஸ், கிட்ஸ் வேர் அனைத்தும் உண்டு. ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள், பானிபூரி, குனாஃபா, சீஸ் நாச்சோஸ், இந்தியன், வெஸ்டர்ன், அரபிக் என கலக்கலான உணவுகள். சாப்பிட ஒரு நாள் போதாது, திரண்டு வாருங்கள். நாய்குண்டில் அடைக்கப்பட்டது உட்பட பெற்றோரால் மோசமான சித்திரவதைக்கு ஆளான 6ஆம் வகுப்பு மாணவனின் துயரங்கள் ஆலோசக ஆசிரியரின் தயவால் வெளிச்சத்துக்கு வந்துள்ளன. பினாங்கு பயாலபாஸில் இச்சம்பவம் நடந்துள்ளது. வகுப்பில் மாணவன் எப்போதும் வலியோடு இருப்பதைக் கண்டு சந்தேகப்பட்ட ஆசிரியர் அவனை பரிசோதித்துள்ளார். அப்போது முதுகிலும் பிட்டத்திலும் வீக்கத்தழும்புகள் இருந்தது கண்டு அவர் அதிர்ச்சி உற்றார். மாணவனை விசாரித்ததில் பெற்றோர் தன்னை அடிக்கடி அடித்து துன்புறுத்துவதாகவும் 2 ஆண்டுகளுக்கு முன்னர் நாய்குண்டில் கூட அடைத்து வைத்ததாகவும் அவன் கூற ஆசிரியர் திகைத்து போனார். இதையடுத்து சம்பந்தப்பட்ட பள்ளியின் தலைமை ஆசிரியர் இது குறித்து புகாரளித்ததாக பாராடயா மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் ஜசாலி அடாம் கூறினார். 49-47 வயதிலான தந்தையும் தாயும் விசாரணைக்காக தற்போது கைதாகி உள்ளனர். தொடக்கக்கட்ட விசாரணையில் சுங்கை அராவில் உள்ள வீட்டில் துணி அலமாரியில் சாப்பாட்டை வைத்ததற்காக கடந்த ஞாயிற்றுக்கிழமை கூட மகனை அவர்கள் பிரம்பால் அடித்தது தெரிய வந்தது. அந்த பிரம்பும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மாணவன் பினாங்கு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளான். உடல் நலம் தேறியதும் அவன் சமூக நலத்துறையான JKM-இன் பராமரிப்பில் வைக்கப்படுவான். ராஜயோகாவில் அனைத்து கங்கைகளிலிருந்தும் கும்பகோண மகாமகத்தின் புனிதமான லட்சுமி குபேர வாஸ்து தீர்த்தம், ராஜயோகாவின் தனித்துவ தரம் கொண்ட சுண்ணாம்பு, ராஜயோகாவின் இயற்கை வல்லமை கொண்ட சீயக்காய், இயற்கையான சந்தன கட்டைகளிலிருந்து நிறைவான வாசம் கொண்ட சந்தனம், தெய்வீக வழிபாட்டிற்கு ஹோம குச்சிகள் அனைத்தும் உங்கள் ராஜயோகாவில். இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு. ஓயாத மோதலின் அடுத்த கட்டமாக இந்தியாவும் பாகிஸ்தானும் தூதரக அதிகாரிகளை மாற்றி வெளியேற்றி மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. இந்தியாவிலுள்ள பாகிஸ்தான் தூதரகத்தில் பணியாற்றும் அதிகாரி ஒருவர் தனது அதிகாரப்பூர்வ அந்தஸ்துக்கு முரணான செயல்களில் ஈடுபட்டதாக கூறி 24 மணி நேரத்தில் இந்தியாவை விட்டு வெளியேற உத்தரவிடப்பட்டார். எனினும் உளவு பார்த்ததன் அடிப்படையிலேயே அவர் வெளியேற்றப்பட்டதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் கூறின. இது 2 வாரங்களில் மேற்கொள்ளப்பட்ட 2வது நடவடிக்கையாகும். முன்னதாக மே 13ஆம் தேதியன்று உளவு பார்த்த குற்றத்தின் கீழ் பாகிஸ்தான் அதிகாரி ஒருவரை இந்தியா வெளியேற்றியது. இந்நிலையில் இந்தியாவின் இந்த தொடர் நடவடிக்கைகளால் சினமடைந்த பாகிஸ்தான் தற்போது பதிலடியில் இறங்கியுள்ளது.
இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய தூதரகத்தில் பணியாற்றும் ஒரு இந்திய அதிகாரி உளவு பார்த்ததாகவும், எனவே 24 மணி நேரத்திற்குள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் எனவும் பாகிஸ்தான் உத்தரவிட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலை அடுத்து இரு நாடுகளும் மேற்கொண்ட ராணுவ தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் தூதரக அளவிலான மோதல்கள் தொடர்கின்றன. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. சேன் டியேகோ ராணுவ குடும்பங்கள் வசிக்கும் பகுதியில் ஜெட் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதால் அப்பகுதியில் தீ விபத்து ஏற்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவ்விபத்தில் விமானத்தில் இருந்தவர்களில் சிலர் உயிரிழந்துள்ளதாகவும், தரையில் இருந்தவர்களுக்கு பெரிய அளவில் காயங்கள் ஏற்படவில்லை என்றும் உள்ளூர் ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. அதே நேரத்தில் 10க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்தது குறிப்பிடத்தக்கது. விபத்துக்குள்ளானவர்கள் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சம்பந்தப்பட்ட தரப்பினர்கள் விபத்திற்கான காரணத்தையும் ஆராய்ந்து வருகின்றனர். பிரம்மாண்ட அரங்கம், 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான நட்சத்திர கலைஞர்கள், ஆயிரக்கணக்கான போட்டியாளர்கள், லட்சக்கணக்கான பார்வையாளர்கள், மில்லியன் கணக்கான சாய்ஸஸ், இவை அனைத்தும் நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ்பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் ஆஃப் இந்தியா விஜய் டிவி மீடியா பார்ட்னராக இணைந்து வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் பியாண்ட் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ 4 8 ஜூன் வரை KSL எஸ்பிளனட் மால், பண்டார் பஸ்தாரி, கிளாங்கில். இதுவரை இல்லாத பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட்.